ஹரே கிருஷ்ணா. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்பெருமை, அகங்காரம். இந்த தற்பெருமை அகங்காரம்லாம் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னா, நான் பெரிய வீடு வச்சுருக்கேன், பெரிய கார் வச்சுருக்கேன், நான் தான் இருக்கிறதே ரொம்ப விலை அதிகமான கார் வச்சுருக்கேன், நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ரொம்ப விலை அதிகமான ட்ரெஸ்ஸு, பார்த்திங்கன்னா எனக்கு அழகான மனைவி இருக்காங்க, இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ஆள், நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தன்னைத்தானே புகழ்ந்துக்குவான். எப்போ பார்த்தாலும் தன்னுடைய புகழ்ச்சி மட்டுமே பேசிகிட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் வீக் ஆகி போயிடும். இந்த ஹார்ட் அதிகமாக ஹார்ட் அட்டாக்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா தற்பெருமைக்காரங்களாக தான் இருப்பாங்க. தற்பெருமை பண்ண 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 ரத்த ஓட்டமெல்லாம் ரொம்ப ஸ்டாப் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும். அதனால் தற்பெருமை பண்ணுறதை விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு தற்பெருமைனால என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இடுப்பு வலி, ஒற்றை தலைவலி, குடல் சத்தம், தூக்கமின்மை, இரத்த குழாய் அடைப்பு, ஒழுங்கற்ற மலம், நரம்பு வலி, உள்ளங்கால் வலி, உள்ளங்கை வியர்வை, முழங்கை வீக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு அகங்காரத்தை விட்டுருங்க, தற்பெருமை விட்டுருங்க. எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி ஏன் புகழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களால் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள புகழுங்க. அதனால் நீங்கள் சந்தோஷம் அடையலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.